சட்டத்தை படிக்கும் பொழுது நம்ம மனசுல இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு நம்மளுக்குள்ள இணைந்த ஒரு விஷயமா நம்ம அதை மாத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குற்றவியல் நடைமுறை சட்டம். தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973. ஆக்ட் நம்பர் 2 ஆஃப் 1974. இது எப்ப வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, 25 ஜனவரி 1974. இந்த சட்டத்தின் நோக்கம் என்ன? எதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது? இது நம்மளுக்கு தெரியணும். இப்போ குற்றவியல் நடைமுறை விஷயங்கள் நெறைய இருக்கு. இப்ப அந்த குற்றவியல் நடைமுறை விஷயங்கள ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இத கொண்டு வராங்க. அதுதான் இந்த சட்டத்தின் நோக்கம். தி இன்டென்ஷன் ஆஃப் மேக்கிங் ஆர் பிரிங்கிங் திஸ் பர்ட்டிகுலர் ஆக்ட். The Code of Criminal Procedure 1973, Act number 2 of 1974, on 25th January 1974, is to consolidate and amend the law relating to criminal procedure. And it was enacted by Parliament in the 24th year of the Republic. Now, let us move to Chapter 1. This Chapter 1 is said to be preliminary, but you should understand that this chapter is very crucial for anyone who is attending the judicial exams or anyone who is practicing as an advocate in the criminal side or the students who are trying to learn the law. இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 1 முதன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதன்மையான விஷயங்கள். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்டம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, முதல் விஷயம், இந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் அனைத்தும் 3 வகையான நபர்களுக்கு அல்லது 3 வகையான வகைப்பாட்டில் உள்ளவர்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வழக்கை நடத்துவதற்காக, குற்றவியல் வழக்கை நடத்துவதற்காக மிகவும் பயனுள்ள பல விஷயங்கள் இந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு நீதித்துறை தேர்வை எழுதக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு வச்சுப்போம். அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா எந்த நீதித்துறை நீங்க தேர்வு எழுதினாலும் சரி, எந்த மாநிலத்தில் எழுதினாலும் சரி, இது கட்டாயமான ஒரு சட்டம். அதே மாதிரி நான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன், கல்லூரியில மாணாக்கரா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கும் இது மிகவும் பயனுள்ள ஒரு விஷயம்தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் தேர்வுகள்ல. அந்த அடிப்படையில் இது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே மாதிரி இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த கல்லூரி படிப்பை முடிச்ச உடனே நீங்க நீதிபதி தேர்வுக்கு எழுதுறதுக்கு தகுதி ஆயிடுவீங்க. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையிலும் இது ரொம்ப பயனுள்ளதா உங்களுக்கு இருக்கும். அதனால எந்த வழியில பார்த்தாலும் மிகவும் பயனுள்ள ஒரு சட்டம். அதே மாதிரி இந்த சட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. இதுல முதன்மைன்னு சொல்றாங்க. இந்த அத்தியாயம் 1ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் அனைத்தும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அது நம்மளுக்கு கட்டாயமா தெரியணும். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் பல மாற்றங்கள் இதுல கொண்டு வந்திருக்காங்க. அவங்க மாநில தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு பிரிவா பார்க்கும் பொழுது நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டே போகலாம். This particular chapter, which is preliminary, is very important to understand this particular act in a proper perspective. The first basic aspect being, definitions are being provided in this preliminary sections, and moreover, amendments have been made in this particular act by various states according to their own local requirements or the requirements of that particular state. Because the system is something different in each and every state. Hence, based on those particular requirements, these amendments have been brought into this particular act. Now let us move to the first section. Short title, extent and commencement. This act is generally called as Code of Criminal Procedure 1973. In whatever act you read, this will be generally the first section. However, there may be some exceptions, but in general, this is how it is. And you all know, this particular criminal procedure code extends to whole of India. Now, the Jammu and Kashmir has been included as a part of India,
So obviously, this becomes a part. However, chapters 8, 10, 11 shall not apply to the state of Nagaland and tribal areas. However, if the state government makes a notification in the official gazette saying that this will be applicable to those areas as well, in that case, it shall apply. But however, the tribal areas are referred to in paragraph 20 of the 6th schedule of the Constitution. 6th schedule of the Constitution, paragraph 20, speaks about tribal areas of Assam. So generally, this tribal areas definition is taken from there. And that too, it shall be applicable after 21st day of January 1972. And moreover, this will not be applicable to local limits of municipality of Shillong, and it shall come into force on 1st day of April 1974. So this is a very important section. இப்போ இந்த முதல் பிரிவை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சட்டத்தின் பெயர் குற்றவியல் நடைமுறை சட்டமாகும், 1973. இரண்டாவது நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருந்தும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம கூட இல்லாத இருந்தது முதல்ல. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரை யூனியன் பிரதேசமா அல்லது ஒன்றிய பிரதேசமா மாத்தி நம்ம இந்தியாவோட இணைச்சிட்டாங்க. அதனால அதுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அத்தியாயம் 8, 10, 11 இது நாகாலாந்து மாநிலத்துக்கு அல்லது மற்ற பழங்குடியினர் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள் அவைகளுக்கு பொருந்தாது. ஆனால் ஒரு மாநில அரசாங்கம் நினைத்தால் இதை உள்ள எடுத்துக்கலாம். அவங்கள இல்ல இவங்களும் உள்ள வரலாம், இவங்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது தேவைக்கேற்ப அந்த மாநிலத்தின் தேவைக்கேற்ப என்னென்ன மாற்றங்கள் செய்யணுமோ அந்த மாற்றங்களை செய்து இதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்க. இந்த பழங்குடியினர் வாழக்கூடிய நிலப்பரப்பு ட்ரைபல் ஏரியாஸ் இது என்னென்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10(20) 6வது அட்டவணை இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதுல இருக்கு என்னென்ன இடம்லாம் இதுல வரும் அப்படின்ற மாதிரி. அதுல லோக்கல் லிமிட்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி ஆஃப் ஷிலாங், ஷிலாங்கின் உள்ளாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு அது உள்ள வராது அப்படின்ற மாதிரி ஒரு விதிவிலக்கை கொடுத்து அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை எடுத்து இந்த இடத்துல பொருத்தி பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, இது என்னைக்கு செயல்பாட்டுக்கு வருது இந்த ஒரு சட்டம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா 1974 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து செயல்பாட்டுக்கு வருகிறது. உருவாக்கப்பட்ட தேதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 25 ஜனவரி 1974. சரி, இப்போ இதுல ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுங்க. ஒரு நீதிபதி தேர்வுல ஒரு கேள்வி கேட்கறாங்க, என்னைக்கு இது செயல்பாட்டுக்கு வந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுங்க. இப்போ இதை நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி, ஒரு சின்ன டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னு பாருங்க, 1974 இப்போ இந்த சட்டம் உருவாக்கப்பட்ட மாதம் ஜனவரி, செயல்படுத்தப்பட்ட மாதம் ஏப்ரல். இந்த 1977ல முதல் நம்பர் 1, அதாவது ஜனவரி. கடைசி நம்பர் பாத்தீங்கன்னா 4 செயல்பாட்டுக்கு வருது. இந்த 1974 1 மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஜனவரி ஏப்ரலுங்கிறது தானா ஞாபகம் வந்துடும். இந்த 1ங்கிறது ஜனவரியை குறிக்கும், முதல் மாதம். 4வதுங்கிறது பாத்தீங்கன்னா ஏப்ரலை குறிக்கும், 4வது மாதம். ஸோ இப்போ இது சின்ன சின்ன இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னா தேர்வு எழுதும்போது உங்களுக்கு குழப்பம் வராது. Now, the question is how to remember as to when this particular act was framed and when it came into force. I'm just giving a small technique or a simple technique to remember this. 1974, that is the year. You need to remember this particular year. If you see the first numerical aspect, which is 1 refers to the first month, January, and the last numerical aspect is the number 4. Number 4 refers to 4th month, which is April. January, February, March, April, which is the 4th month. So you should understand that it starts in January, it ends in April, or it comes to force in April. It is a simple way to remember this. And if you see, it came into force on 1st April. Again, it is number 1. So you can remember these particular aspects using certain small and simple techniques. When questions are asked in this pattern as to when the Code of Criminal Procedure was enforced,
So you should not get confused. You should remember this particular technique and try to understand that. Now, let us move to the next section, which is called as definitions. So, unless the context otherwise requires, that is a term which has been used in definition. If the context is requiring otherwise, then what should be done? If the context does not require otherwise, then these are all the definitions. That is what this particular definition is trying to say. Now let us move to the first definition, which is bailable offense. You all know where you can get a bail. It is bailable offense, as simple as that. It is provided in the first schedule. Or if it is not covered under first schedule, whether a person can get a bail, certain circumstances, yes, or which is made bailable by any other law for the time being in force. If there is a first schedule which does not speak about the particular offense, then in that case, if there is any other law which speaks about that particular offense and says that this offense is bailable, in that case, that offense becomes bailable. And other than these offenses, everything is non-bailable offense. Now, let us move to the next definition, charge. So, if there are more charges we can understand in a simple manner. If I am accusing someone or I am saying like this person has done this, so the question arises is whether that person has actually done this. It needs to be ascertained by the court. How the court can ascertain? Then it needs to classify. First, what he did, he went into that particular house. He trespassed into that house. Then he has attacked the owner of that house. So there is another offense which is copied. After attacking, he has stolen his properties or stolen his valuables which he has kept in his bureau. Then in that case, that is another offense. So what happens is these are classified as heads, as various heads. Then in that case, it is classified as charges. So each and everything what you are doing or what that particular person who has been accused is doing is classified as charge. இப்போ நம்ம இதுல சொல்லியிருக்க விளக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல எடுத்தவொன்னு என்ன சொல்றாங்கன்னா, பிணையில் விடக்கூடிய குற்றங்கள், பெயிலபிள் அஃபென்ஸ். இப்ப இந்த பிணையில் விடக்கூடிய குற்றங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, முதல் அட்டவணையில வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பிணையில விடலாம், இதெல்லாம் பிணையில விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ ஒரு கேள்வி வரலாம். இப்போ இந்த முதல் அட்டவணையில ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த சூழ்நிலை அது பெயில்ல விட முடியுமா, பிணையில விட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து நம்மளுக்கு வரலாம். அப்போ இதற்கு பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற ஏதேனும் ஒரு சட்டத்துல இது வந்து பெயிலபிள் அஃபென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற சூழ்நிலையில அதை ஏத்துக்கிட்டு அதை வந்து அந்த நபரை வந்து நம்ம வெளியில விடலாம். சரி, இதுல எல்லாம் இந்த குற்றங்கள்ல எல்லாம் வராதது நான் பெயிலபிள் அஃபென்ஸ், பிணையில் விட முடியாத குற்றங்கள் அப்படின்ற மாதிரி வந்துடும். அடுத்தது பாருங்க, குற்றம் அப்படின்னு சொல்றாங்க, சார்ஜ். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு நபர் ஒருத்தர் வீட்டுக்கு போறாரு. போகும்போதே அத்துமீறி நுழையிறார். அவருடைய சம்மதம் இல்லாத அத்துமீறி ஒருத்தர் வீட்டுக்குள்ள நுழையிறார். நுழைஞ்ச அந்த வீட்டின் சொந்தக்காரரை போய் அடிக்கிறார். அடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் திருடிக்கிட்டு வரார் இப்படின்னு வச்சுங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 3 வகையான குற்றங்கள், அத்துமீறி நுழைவது ஒன்று, அவரை அடிப்பது ஒன்று, அதற்கப்புறம் உள்ள போய் பொருட்களை திருடுவது மூன்றாவது. இந்த மாதிரி வெவ்வேறு தலைகள் வந்து, அதாவது வெவ்வேறு விஷயங்கள் வந்து உள்ளடங்கி இருக்கு. இப்ப இதெல்லாம் பிரிப்பாங்க ஒன்னொன்னா. இது முதல் குற்றம், இது இரண்டாவது குற்றம், இது மூன்றாவது குற்றம், இதுக்கு இந்த பிரிவு, இதுக்கு இந்த பிரிவுங்கிற மாதிரி பிரிச்சு அதுல இந்தந்த குற்றங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவா வந்து ஒரு அட்டவணை மாதிரி உருவாக்குவாங்க. இதை சொல்லக்கூடியது பி, இரண்டாவது விளக்கம். இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம்னு சொன்னா, புலன்கொள் தகு குற்றம், காக்னிசபிள் அஃபென்ஸ். இந்த புலன்கொள் தகு குற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது புலன் விசாரணை செய்யக்கூடிய குற்றங்கள். அதாவது ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கார், அவர் போய் ஒரு புலன் விசாரணை செய்யக்கூடிய என்னென்ன குற்றங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா புலன்கொள் தகு குற்றம் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ இதுல வந்து இதையும் பாத்தீங்கன்னா முதல் அட்டவணையில வந்து சொல்லியிருக்காங்க, அல்லது வேற ஏதேனும் ஒரு சட்டம் இருக்கு புலன்கொள் தகு குற்றமாக இதை கருதலாம் அப்படின்னு சொன்னா, அந்த சூழ்நிலைகளில்
புலன்கொள் தகு வழக்கில், அதாவது காக்னிசபிள் கேஸ், அதுல பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணலாம், கைது பண்ணலாம். எந்தவித பிடியாணையும் இல்லாமல் கைது செய்ய முடியும் அப்படின்னு சொல்றதுதான் 3வது டெஃபினிஷன். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்மளுக்கு வந்து இது சில சமயம் நிறைய பேருக்கு குழப்பம். என்னது காக்னிசபிள் அஃபென்ஸ்ங்கிறாங்க, நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்ங்கிறாங்க. இதுக்கு என்ன வித்தியாசம்னு சில சமயம் புரிய மாட்டேங்குது. இப்போ இதுக்கும் ஒரு சின்ன விஷயம் நீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொதுவா இந்த சொல் வழக்கு இருக்கும். வழக்கத்துல பாத்தீங்கன்னா, கப்புன்னு வந்து போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிம்பாங்க. இப்ப இந்த காக்னிசபிளும் கப்புன்னு பிடிக்கிறதும் பாத்தீங்கன்னா கால தான் ஆரம்பிக்கும் 2மே. சோ கப்புன்னு புடிச்சிட்டு போயிட்டாங்க போலீஸ் அப்படின்னா காக்னிசபிள் அஃபென்ஸ். இது ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், அவ்வளவுதான். அதே மாதிரி காட், டப்புன்னு புடிச்சிட்டாங்க. இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம் காட். அதுவும் பாத்தீங்கன்னா சீல தான் ஆரம்பிக்கும். டக்குன்னு வந்து பிடிக்கிறது. அப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இது என்ன அப்படிங்கிறதுல குழப்பம் வராது. அதே மாதிரி நான் காக்னிசபிள், அதாவது நான் எதுவும் செய்ய முடியாது. போலீஸ் சொல்றாரு, நான் எதுவும் செய்ய முடியாதுங்க. நான் போய் அவர அரெஸ்ட் பண்ண முடியாதுங்க. நடுவர் மனசு வச்சாதாங்க முடியும். அப்படின்னு சொல்றாருன்னா, நான் காக்னிசபிள், அவரால புடிக்க முடியாது. வாரண்ட் இல்லாத அவரால அவர போய் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வழிவகைகள் வந்து நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கத்துக்கிற ஒரு விஷயம் வந்து நிலையா உங்க மனசுல நிக்கும். அப்போ நீங்க தேர்வு எழுதும் போதா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஒரு ஆர்கியூமென்ட் நடக்குது, ஒரு வாதம் நடக்குது. அப்ப நீங்க நீதிமன்றத்துல இருக்கீங்கன்னு சொன்னா, அந்த சூழ்நிலையிலும் கூட இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து உதவியா இருக்கும். Now, let us move to the next definition, which is cognizable offense. What is a cognizable offense? Cognizable offense, you can just try to remember this in a simple manner: caught without warrant. So, if the police is arresting a person without a warrant, it is a cognizable case where the police can make an investigation and arrest a person. However, it is provided in the first schedule of this particular code, or if it is described as a cognizable case in any other law for the time being in force, then that can also be taken into consideration. This is cognizable offense. Now, let us move to the next definition: complaint. What is a complaint? Generally, we think that complaint is one which is given to a police, but actually that is not the fact. You should understand that complaint is an allegation which you make to the magistrate. Complaint is one which you make to the magistrate. It could be oral or it could be in writing. And what is your intention while you are making this allegation to the magistrate? Your intention is that the magistrate should take action under this code against some person. That person may be a known person or an unknown person. You feel that a person has committed an offense. In that case, you can go to the magistrate and make a complaint orally or in writing. That is called as complaint. So please understand, when you go to a police station, you don't make a complaint. You give a petition. That is a fact. This particular word complaint does not include a police report. Police report is not included under the complaint. Police report is not a complaint. Now, they are given an explanation under this particular section. Let us try to understand what that particular explanation is. This police officer is investigating a case. After that, he identifies that there is a non-cognizable offense which has been committed. Then in that case, the report given by the police becomes a complaint, shall be deemed to be a complaint. And the police officer by whom such a report is made shall be deemed to be the complainant. So there are two things which you need to remember. One, when an individual goes to the court or to the magistrate and says a complaint, or orally he gives a complaint, or he gives a complaint in writing, so that those category is called as complaint. And when a police officer, after investigation, makes a report, and it should be a non-cognizable offense, and he makes a report on this and he submits to the magistrate, in that case, it is deemed to be a complaint. And the police officer is called as complainant. So this is the fact. So generally, you would have seen when we file bail applications or anticipatory bail applications, we always write state represented by Inspector of Police of so and so police station.
This is what we generally write, and we call him as respondent. Actually, he is the complainant. Though he is a respondent in the petition of the accused, he is actually called as complainant, respondent or complainant. And the person who gave a complaint or who gave a petition to the police is called as de facto complainant. That is the term which is used. இப்ப பாருங்க, புகார் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து 4வது டெபினிஷன்ல கொடுக்குறாங்க. இந்த புகார் அப்படின்ற வார்த்தை எப்படி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நடுவர் இருக்காரு, நீதிமன்ற நடுவர் இருக்காரு. இந்த நீதிமன்ற நடுவர்கிட்ட நம்ம வாய்மொழியாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அல்லது ஒரு குறை குற்றங்கள் ஏதோ நம்ம போய் சொல்றோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த நடுவர் ஒரு குறிப்பிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட. அந்த நபர் தெரிந்த நபராக இருக்கலாம் அல்லது தெரியாத நபராகவும் இருக்கலாம். ஆனா ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த அடிப்படையில நம்ம போய் நீதிமன்ற நடுவர்கிட்ட நம்மளுடைய குறைகளை சொல்லி அல்லது அவர் மீது இருக்கக்கூடிய குற்றங்களை சொல்லி எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது வாய்மொழியாகவோ ஒரு விஷயத்த சொல்றோம். அப்போ அதுக்கு பேர் தான் கம்ப்ளைண்ட், அதாவது புகார். சரி, அப்ப போலீஸ் கிட்ட கொடுக்குறோமே, அது பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனு. போலீஸ் கிட்ட கொடுக்கறது பொதுவா மனுன்னு தான் சொல்லணும் நம்ம. ஆனா நம்ம பழக்கத்துல இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் பொதுவா நம்ம பயன்படுத்துவோம். வழக்கறிஞர்களாகட்டும், எல்லாருமே ஆகட்டும், பொதுவா இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. ஆனா ஒரு சட்டத்தை தெரிந்த நபர்களாக இதற்கு உண்டான பாகுபாடுகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இந்த விஷயத்த சொல்றேன். அதே மாதிரி காவல் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காவல் அறிக்கை இந்த புகார் அப்படின்றதுக்குள்ள வருமான்னு கேட்டீங்கன்னா வராது. ஆனால் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கத்துல பாத்தீங்கன்னா, இந்த காவல்துறை அதிகாரி இருக்காரு, இவர் போய் ஒரு குற்றம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு புலன் விசாரணை செய்கிறார். அந்த புலன் விசாரணை செய்தவுடன் அதில் வந்து புலன்கொள் தகா குற்றம் ஒன்று நடந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு தெரிய வருது. அப்போ இத போய் இந்த காவல்துறை அதிகாரி நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப அந்த சூழ்நிலையில் அது ஒரு புகாராக கருதப்படும். அதே மாதிரி அந்த புகார் கொடுத்த காவல்துறை அதிகாரி புகார்தாரராக கருதப்படுவார் அப்படின்றதான் விஷயம். இந்த பாகுபாடு நிச்சயமா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வழக்கறிஞரா இருந்தாலும் சரி, இல்ல நீதித்துறை தேர்வு எழுதுறீங்கனாலும் சரி. அதே மாதிரி இந்த மொழிபெயர்ப்பு, இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப உங்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் தான். அடுத்தது பாருங்க, உச்ச நீதிமன்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததுல. இப்போ ஒரு மாநிலம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் எதுவோ அதை உச்ச நீதிமன்றம் என்று கூற வேண்டும். இது நம்மளுக்கு வந்து ஒன்றும் பெரிய கடினமான விஷயம் இல்லை, இந்த புரிஞ்சுக்கிறது. அடுத்தது பாருங்க, ஒரு யூனியன் பிரதேசம் அல்லது ஒன்றிய பிரதேசம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த ஒன்றிய பிரதேசம் எந்த மாநிலத்தின் உச்ச நீதிமன்றத்தின் ஆளுகையின் கீழ் வருகிறதோ அல்லது சட்டத்தின் கீழ் அதற்கு ஆளுகை எங்கு என்று கூறப்பட்டிருக்கிறதோ அந்த யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை அது வந்து ஒரு உயர் நீதிமன்றமாக கருதப்படும். அடுத்தது பாருங்க, ஒரு யூனியன் பிரதேசம் இருக்கிறது, அதுல அதிகபட்சமாக எது வந்து ஒரு குற்ற வழக்கு இருக்கு, அதுக்கு மேல்முறையீடு அதிகபட்சமாக எங்க செய்ய முடியுமோ உச்ச நீதிமன்றத்தை தவிர அதையும் வந்து ஹைகோர்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Now let us try to understand what the word high court means. With respect to any state, if you have a high court in that state, naturally you will call it as high court of that state, as simple as that. So it is a high court. If it is a union territory to which the jurisdiction of the high court for a state has been extended by law, so if the law says for this union territory the high court of, for example, for Pondicherry the high court is in Madras, Chennai High Court. So in that case, the High Court for Pondicherry Union Territory is Madras High Court. So I'm just trying to give you an example so that you understand this particular concept. In case, if there is no specified union territory which has a, or if there is no union territory wherein a high court has been specified, in that case, the highest court of criminal appeal for that particular territory, other than Supreme Court of India, will be regarded as the high court of that particular union territory. Next, the definition of the word India.
India means the territories to which this code extends. So to whichever territory this code extends, it obviously becomes India. So simply, if this particular code extends to a small island next to Africa, in that case, that particular island becomes a part of India, or it will be considered as a part of our country. இப்போ இந்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இப்போ இந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் எந்தெந்த இடங்கள் வரைக்கும் பொருந்துமோ அது எல்லாத்துக்கும் அது எல்லாமே இந்தியா அப்படிங்கிற தலைப்புல வந்துரும். இப்போ உதாரணத்துக்கு ஆப்பிரிக்கா பக்கத்துல ஒரு சின்ன கண்டம் இருக்கு. ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு சின்ன தீவு இருக்கு. அந்த தீவுக்கு இது பொருந்தும். ஒருவேளை நம்ம இந்தியா வந்து அந்த தீவை வாங்கிட்டாங்கன்னு வச்சுப்போம். முன்னாடி ஆப்பிரிக்கா கூட இருந்தது. இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து வாங்கிட்டாங்க. விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு வச்சுப்போம். இப்ப இந்த சூழ்நிலையில் அப்போ அது இந்தியாவின் அங்கமாக மாறிவிடும். அல்லது அந்த இடத்த வந்து நீங்களே வச்சுங்க அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்காவே கொடுத்துருது நம்ம கிட்ட. ஆப்பிரிக்கால இருக்க ஏதோ ஒரு நாடு கொடுத்துருதுன்னு வச்சுப்போம். அப்ப அந்த சூழ்நிலையிலும் கூட அது வந்து இந்தியாவாக மாறிவிடும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப அலாஸ்கான்னு ஒரு ஒரு இடம் இருக்கு. அந்த அலாஸ்கான்ற இடத்த வந்து அமெரிக்கா வந்து வாங்கிட்டாங்க விலை கொடுத்து. இப்ப பாத்தீங்கன்னா, அது அமெரிக்காவின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. இது வந்து ஒரு சின்ன உதாரணம். இது வந்து நிகழ்ந்த ஒரு உதாரணம். அவ்வளவுதான். Now, let us move to the next definition, inquiry. All these definitions are very, very important. Unless you understand these definitions, you won't be in a position to understand the sections which are going to come later. Hence, I'm taking sufficient time to explain each and every word of this particular definitions. So please try to understand this in a proper perspective, and you should be in a position to interpret wherever required based on these definitions. Next is inquiry. So, if it is done by a magistrate or court other than a trial, everything is inquiry. So if a magistrate or court is going for inquiry, or they are going to try to find out something, in that case, naturally we'll call it as inquiry. So if it is conducted in a court where a trial is being conducted, the trial is not included in inquiry, which is very important. So please understand, if a case is being conducted in a court, which is obviously called as a trial, in that case, that will not fall under the heading inquiry. If a magistrate or a court separately does something other than a trial, in that case, that is called as an inquiry. Next is investigation. Generally, inquiry is done by a magistrate or a court. It is not done by a police official. Please understand this. It is very, very important. Inquiry is not by a police official. Inquiry is done by a magistrate or court. Now let us come to investigation. Investigation includes all the proceedings under this code. According to this code, if a police officer is acting for collection of evidence, so this police officer is going, he is trying to collect the evidences, or by any person who is authorized by the magistrate. Very important, investigation can be conducted by person authorized by magistrate also. So if a magistrate says, sir, I think you are capable enough, please go and investigate this matter, then that is also called as investigation. And if a police officer is investigating, then that is also called as investigation. But a magistrate cannot directly get involved in an investigation. Whereas in inquiry, a police officer or person authorized by magistrate cannot directly involve himself. So this is the difference between inquiry and investigation. இப்ப அடுத்தது என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் மிக மிக முக்கியமானவை. இதுல இருந்து கேள்விகள் உங்களுக்கு கேட்கலாம். நீங்க வழக்கு நடத்துறீங்கன்னு சொன்னாலும் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாத மேற்கொண்டு வரக்கூடிய பிரிவுகளை சரியாக புரிந்து கொள்வதற்கு இதில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் மேற்கொண்டு வர பிரிவுகள்ல வந்து உங்களுக்கு சந்தேகம் இல்லாத நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் இதுல சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா நான் உங்களுக்கு விளக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி சில அடிப்படையான விஷயங்கள் வந்து நிறைய வழக்கறிஞர்களுக்கு வந்து தெரியறதில்லை. அதையும் நம்ம வந்து தெளிவுபடுத்தணும். அது அடிப்படையா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். இப்ப பாருங்க, இன்கொயரி, விசாரணை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த விசாரணை அப்படின்ற வார்த்தையை நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்னா, ஒரு காவல்துறை சேர்ந்தவர் தான் இதை செய்வாங்க. ஒரு காவலர் செய்யலாம், ஒரு காவல் அதிகாரி செய்யலாம்,
அல்லது உதவி காவல் ஆய்வாளர் இவங்க செய்யலாம். இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். பொதுவா வழக்கத்துல இருக்கக்கூடிய விஷயம் அது. ஆனால் ஒரு விசாரணை அப்படிங்கிறது யார் செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடுவர் அல்லது ஒரு நீதிமன்றம் செய்வது மட்டும் தான் விசாரணை. சரி, இப்ப நம்ம வழக்கு நடத்துறோம். அதெல்லாம் வருமா அதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கு நடத்துறது வராது இதுல. இப்போ ஒரு நீதித்துறை நடுவர் இருக்காரு. அவரு தன்னுடைய நீதிமன்றத்துல வந்து வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா ட்ரையல் அது. அது இதுல வராது. அடுத்தது பாருங்க, இன்வெஸ்டிகேஷன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதாவது புலன் விசாரணை. இந்த புலன் விசாரணை யார் செய்வா? புலன் விசாரணை செய்வதுதான் ஒரு காவல் அதிகாரியினுடைய வேலை. காவல் ஆய்வாளர்னு சொல்லலாம். அல்லது ஒரு உதவி காவல் ஆய்வாளர் இவங்களும் சொல்லலாம். அல்லது ஒரு நடுவர் நியமித்த அல்லது அவருடைய சம்மதத்தை பெற்ற ஒரு நபர். அவங்களும் போய் புலன் விசாரணை செய்யலாம். அப்படின்றதான் விஷயம். இப்ப இது 2த்துக்கும் இருக்கிற பாகுபாடு என்னன்னு புரிஞ்சுங்க. விசாரணைக்கும், புலன் விசாரணைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். விசாரணையை பொறுத்தமட்டுல ஒரு நடுவர் இருக்காரு, ஒரு நீதிமன்றம் இருக்கு. இவங்க போய் பண்ணலாம். இவங்க நேரடியா பண்றது. புலன் விசாரணை அப்படிங்கிறது ஒரு காவல்துறை அதிகாரியோ அல்லது ஒரு நடுவரின் அதிகாரம் பெற்ற ஒரு நபரோ அல்லது நடுவரால் நியமிக்கப்பட்ட ஒரு நபரோ இவங்க பண்ணாங்கன்னா அது வந்து புலன் விசாரணை. சரி, அடுத்த வித்தியாசம் இது 2த்துக்கும் என்னன்னு பாருங்க. புலன் விசாரணையை பொறுத்தமட்டுல சாட்சியங்களை திரட்டுவது. அதான் முக்கியமான வேலை. ஆனா விசாரணையில சாட்சியங்களை திரட்டுவது வந்து வராது பொதுவா. இப்போ என்ன நடந்தது? இப்படி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் என்னப்பா உண்மைதானா? அப்படிதான் நடந்ததா? அப்படின்னு சம்பந்தமே இல்லாத, வழக்கிலே சம்பந்தம் இல்லாத ஒரு பார்வையாளரா இருக்கக்கூடிய நபர்கிட்ட கூட ஒரு நடுவர் போய் நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தவறில்ல. ஆனா அங்க சாட்சியங்களை சேகரிக்கும் நோக்கம் அல்ல. இதில் சொல்லப்பட்ட அதாவது சாட்சி சொன்னது உண்மையான்றத கூட வெரிஃபை பண்ணலாம். அது கூட உண்மையாங்கிறத ஆராயலாம். அதுதான் இந்த 2 வார்த்தைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போ எந்த இடத்துல இன்கொயரின்ற வார்த்தையை பயன்படுத்தணும், எந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன்ற வார்த்தையை பயன்படுத்தணும், எந்த இடத்துல விசாரணை, எந்த இடத்துல புலன் விசாரணை அப்படின்ற பாகுபாடு தெரிய வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது ஜுடிஷியல் ப்ரொசீடிங்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஜுடிஷியல் ப்ரொசீடிங் அதாவது நீதித்துறை செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இந்த நீதித்துறை செயல்பாடுகள்ல ஒரு சத்திய பிரமாணத்தின் அடிப்படையில் சாட்சியங்களை எடுப்பது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப சாட்சி ஏறும்போது சொல்லுவாங்க, நான் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூண்டில் ஏறி சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து சத்திய பிரமாணத்தின் அடிப்படையில் எடுப்பது. சரி, இந்த சத்திய பிரமாணம்ங்கிறது கட்டாயமா தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, மேபி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இஸ் ஆர் மேபி, அதாவது எடுக்கலாம், எடுக்காமலும் அதை ஒரு சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளலாம். சத்தியப்பிரமாணம் எடுத்தா மட்டும்தான் சாட்சியை கொண்டு போய் நீதிமன்றத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியப்பிரமாணம் எடுக்காமலும் கூட ஒரு சாட்சியத்தை நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுக்க முடியும். அதுதான் இந்த குறிப்பிட்ட பிரிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயம். நம்ம பொதுவா என்ன நினைப்போம்னா, நம்ம நீதிமன்றத்துக்கு போனோம், நீதிமன்றத்துக்கு போய் தான் ஒரு சாட்சியத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீதிபதி இன்கொயரி அடிப்படையில வராரு. அவரே என்கொயரி பண்றதுக்கு வராரு. ஒரு நடுவர் வராரு. நீதித்துறை நடுவர் வராரு அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட ஐயா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கய்யா, இந்த மாதிரி ஒரு சாட்சியம் இருக்கு, நீங்க இதை எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு அவர் எடுத்துக்கிறதாலும் எடுத்துக்கலாம். அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு. அதாவது சட்டத்தை நிலைநிறுத்துவதற்காக, நியாயத்தை நிலைநிறுத்துவதற்காக, தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒரு நடுவர் தேவைப்படின் இந்த மாதிரியான சாட்சியங்களை எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு அடிப்படையான விஷயம். அதான் சொல்லுவாங்க இயற்கை நீதி அப்படின்னுவாங்க, நேச்சுரல் ஜஸ்டிஸ். இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. Now let us see what is judicial proceedings. This judicial proceeding is a process when an evidence is gathered after taking oath or without taking oath. Either the evidence can be collected after taking oath or without taking oath. That is one aspect. So the other aspect is a general question which crops up in our mind is when we try to produce an evidence before a court, whether we need to go to the court and produce it or whether we need to take an oath and then submit that evidence, or without doing so, can we give that evidence to the court? So in case, if a magistrate is coming for inquiry in your area, if you are a bystander or if you are a byseer, in that case, you can volunteer to the magistrate that you are ready to produce a particular document as an evidence or particular photos and evidence. So this can be done. So
in a judicial proceeding, this collection of evidence is a crucial thing, and it should be generally, it doesn't happen that way. But generally what they do is they collect evidence based on oath. Whenever you stand in a witness box, or the accused is standing in a witness box, in that case the first aspect what he is asked to say is, what I say is truth. சத்தியமாக சொல்கிறேன், அதுதான் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. Next is local jurisdiction. So with respect to a court or magistrate, what is a local jurisdiction? You can understand this in a simple manner. Under this code, the area in which the court or a magistrate is exercising their jurisdiction, that is called as local jurisdiction. We can understand this in a simple manner. But now the question is whether a particular state can be called as a local area. Imagine, can we call this Tamil Nadu state as a local area, or Kerala as a local area? Can we say like that? Yes, the answer is yes. Such local area can also be, that is the whole of the state can also be called as a local area, or any part of the state can also be called as local area. Imagine if Tamil Nadu is split into two halves. They can simply say this is one part of the state, this is the other part of the state, this is the local jurisdiction, that is the local jurisdiction. I'll give you a practical example. Initially, there was no bench in Madurai. There was no high court in Madurai actually. There was only one high court which was situated at Madras. Then subsequently, they created a bench in Madurai. So now, prior to that, this entire state was the local jurisdiction for the Madras High Court. Now that there has been a bifurcation, what happened is certain areas were allotted, certain areas were segregated, and certain parts were divided, and those particular areas were handed over to this Madras, calling it as Madras jurisdiction, and the other areas were handed over to the Madurai, which was called as Madurai jurisdiction. So now this is a practical example which you can try to understand. இப்போ இந்த உள்ளூர் வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் வார்த்தையும் சில சமயங்கள்ல வரும். அதாவது அதிகாரம் பொருந்திய ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஆளுகை வரம்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த இடத்துல அவங்களுடைய ஆளுகை வந்து செல்லுமோ, ஆளுகை வரம்பு, ஆளுகை அதிகாரம் பெற்ற வரம்பு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. இப்ப பாருங்க, உள்ளூர் வரம்பு அல்லது உள்ளூர் அதிகாரம் பெற்ற வரம்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு நீதிமன்றம் இருக்கிறது அல்லது ஒரு நடுவர் இருக்கார் அப்படின்னு சொன்னா, அவர் எந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறாரோ அல்லது எந்த பரப்பளவுல தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறாரோ அது முழுவதுமாக உள்ளூர் அதிகார வரம்பு அல்லது உள்ளூர் வரம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரு கேள்வி வரலாம், இந்த உள்ளூர் அல்லது உள்ளூர் பரப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம், உள்ளூர் பரப்பளவு அப்படின்னு சொல்லலாம், லோக்கல் ஏரியா அப்படின்ற வார்த்தைக்கு. இப்போ இது வந்து ஒட்டுமொத்த மாநிலத்தையும் உள்ளூர் பரப்புல நம்ம கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொண்டு வர முடியும். ஒரு மாநில அரசாங்கம் நினைத்தால் இந்த மாதிரி கொண்டு வர முடியும். ஒரு அறிவிப்பின் மூலமாக ஒட்டுமொத்த மாநிலமும் ஒரு குறிப்பிட்ட அதிகார வரம்பின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கு. இப்ப இந்த சென்னை உயர்நீதிமன்றம் மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருந்தது முன்னாடி. இதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதை பிரிச்சாங்க, மதுரைக்கு தனியா கொண்டு போனாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த தமிழ்நாட்டை பல்வேறு மாவட்டங்களா பிரிச்சு, அந்த மாவட்டங்களை வந்து இந்த மாவட்டங்கள்லாம் சென்னைக்கும், இந்த மாவட்டங்கள்லாம் மதுரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி 2 பாகங்களா பிரிச்சு இதை கொடுத்தாங்க. இப்ப இந்த மாதிரி பிரிக்கும் போது என்னன்னா, லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் பிரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த மாநிலமும் பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் கீழ் தான் இருந்தது. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆளுகை வரம்பின் கீழ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா பெருநகர் பரப்பு, மெட்ரோபாலிட்டன் ஏரியா. அந்த பெருநகர் பரப்புல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிவு 8 கீழ் எவையெல்லாம் பெருநகர்ல வருது அப்படின்னு சொல்றாங்களோ அதெல்லாம் பெருநகர் பரப்பின் கீழ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. Now let us move to the next definition, metropolitan area. So the area which is declared or deemed to be declared under section 8 of a metropolitan area is generally called to be a metropolitan area. இந்த பெருநகர் பரப்பு அப்படின்றதுல பாத்தீங்கன்னா, நேரடியா ஒரு மாநில அரசாங்கம் வந்து சொல்லி இருக்கணுமா அல்லது சொன்னதாக கருதக்கூடிய இடங்களும் வரும். இதுல நேரடியா தான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. நேரடியா சொல்லாத
அவங்க சொன்ன மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவங்க சொன்னதுக்கு சமமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படின்னு சொன்னா, அந்த சூழ்நிலையும் வந்து நம்ம அத ஒரு பெருநகரமாக கருதலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்தது பாருங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். புலன்கொள் தகு குற்றம், புலன்கொள் தகா குற்றம், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். புலன்கொள் தகா குற்றம். அப்படின்னும்போது, ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறார். அவர் வந்து எந்த அதிகாரமும் கிடையாது. பிடியாணை இன்றி ஒரு நபரை கைது செய்வதற்குண்டான அதிகாரம் அவருக்கு இல்லை. அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால், அவர் வந்து புலன்கொள் தகா குற்றம். இதுல வந்து வந்துரும் அந்த வழக்கு. அப்படின்னு சொல்றாங்க. Now let us see what is non-cognizable offense. Already we have discussed, but let us try to recap that particular aspect. So, if a police officer cannot arrest a person without a warrant, or he has no authority to arrest a person without warrant, that kind of offense or that kind of cases fall under the non-cognizable offense. Simply he has to get the permission of the magistrate for arrest, as simple as that. Or he needs to get a warrant to arrest that particular person. Next is notification. It is a very important thing. Everything is not called as notification. It may be issued by the court, or it may be issued by an authority. Those things are not called as notification, but generally we term it as notification. But however, notification actually means a notification or aspect which is published in the official gazette. So whatever is published in the official gazette is only to be called as notification. இப்ப நம்ம பொதுவா இந்த அறிவிப்பு அப்படின்னு சொல்லுவோம். நோட்டிபிகேஷன் அப்படின்றது, நோட்டிஃபை, நோட்டீஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அறிவிப்பு அப்படிங்கிறது கீழே வரும். இப்போ ஒரு அரசு ஆணை வெளியிடக்கூடிய ஒரு அரசிதழ், கெசட். இப்ப இந்த அரசிதழ்ல வந்து அரசு ஒரு ஆணையை வந்து வெளியிடுது அப்படின்னு சொன்னா, அல்லது ஒரு விஷயத்தை வெளியிடுதுன்னு சொன்னா, அது நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற தலைப்பு கீழே, அறிவிப்பு அப்படிங்கிற தலைப்பு கீழே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அஃபென்ஸ். இந்த அஃபென்ஸ்ன்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு செயலை ஒருத்தர் செய்யணும், செய்யாத விட்டுறாரு, அது ஒண்ணு. இல்ல செய்யக்கூடாத ஒரு செயலை செய்யறாரு, சட்ட ரீதியா அது தப்பு. இப்ப சட்டத்துல தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செக்ஷன் 20 கேட்டல் ட்ரெஸ்பாஸ் ஆக்ட் 1871, இந்த சட்டத்தின் கீழே, பிரிவின் கீழே எது வந்து குற்றம் சொல்லப்பட்டிருக்கோ அதுவும் வந்து குற்றமாக கருதப்படும். இப்போ நம்ம பின்னாடி வரக்கூடிய பல உதாரணங்கள், சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். பொதுவா குற்றம்னும் போது, இப்போ நான் ஒரு மனிதன் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது மட்டும் தான் குற்றமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் குற்றம் கிடையாது. இப்போ நான் நாயை வளர்க்குறேன், இந்த நாய் இன்னொருத்தர் மேல ஏவி விடுறேன், அதுவும் குற்றம் தான். அந்த நாய்க்கு தெரியாது இது வந்து குற்றம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. நாயோட குணம் கடிப்பது. அதை வந்து நான் ஏவி விடுறேன் வளர்த்து ட்ரெயின் பண்ணி அப்படின்னும் போது அது வந்து குற்றமாகத்தான் கருதப்படும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவு. Now let us see what the word offense actually means. So, when you do something which you're not supposed to do, or you omit something which you're supposed to do, these are stipulated by law. Law states that these are all the aspects which you are bound to do, which you're not bound to do. So if you do in an opposite manner, you are omitting what you're bound to do, you're doing something which you're not bound to do. In that case, it becomes an offense. And this also includes any act in respect of which a complaint may be made under section 20 of the Cattle Trespass Act 1871. Now let us move to the next definition: officer in charge of a police station. So generally we know officer in charge of a police station is an inspector. Generally we know this. It is a common perspective what we have regarding that particular police station, and particular to the words officer in charge. Now, if that particular person is not there, if he is having some illness, or due to other causes he is not in a position to perform his duties, or in case if he is absent from that particular station house, in that case, who will be the officer in charge of a police station? The police officer present at the station house or the police station, who is next in rank to that particular officer, and he should be above the rank of a constable. That is very important. He cannot be at the rank of constable or below it. He needs to be above it. Or when the state government so directs, any other police officer so present. So you need to understand, generally inspector goes for an investigation. In that case, the sub inspector becomes a
officer in charge, and he does the duty of the inspector. Or if the inspector falls sick or is hospitalized, in that case, again, the sub-inspector takes that position. And in addition to this, if a state government is appointing any person as a police officer, that person is obviously called as a police officer. And we need to ensure that the person is above the rank of a constable. That is very important. So this is what the definition which is given to officer in charge of a police station. இப்போ ஒரு காவல் நிலையத்தில் பொறுப்பு அதிகாரி, ஆபீசர் இன் சார்ஜ், ஒரு பொறுப்பு அதிகாரி ஒரு காவல் நிலையத்தில் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், காவல்துறை ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர், இவர் தான் பொதுவா ஒரு பொறுப்பு அதிகாரி அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை உடல்நிலை குறைவினாலோ அல்லது வேற ஏதேனும் ஒரு அலுவலின் காரணமாகவோ இவர் வெளியில போயிட்டாரு, இல்லை இவருடைய கடமையை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இவர் தள்ளப்பட்டு விட்டார் அப்படின்ற சூழ்நிலை வச்சு, அப்ப அந்த சூழ்நிலையில அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியாரோ அவர் பொறுப்பு அதிகாரியாக மாறிவிடுவார். இது ஒரு விஷயம். சரி, இந்த மாதிரி மாறும் பொழுது அந்த அதிகாரிக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காவலர் அப்படிங்கிற நிலைக்கு மேலாக அவர் இருக்க வேண்டும். அதாவது கான்ஸ்டபிளுக்கு மேல இருக்கணும் அவர். சரி, மாநில அரசாங்கம் நினைத்தால் ஏதேனும் ஒருவரை ஒரு காவல்துறை அதிகாரியாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொண்டு வர முடியும். ஒரு மாநில அரசாங்கம் நினைத்தால் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இடம், பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல என்னன்னு, நம்ம பொதுவா இடம் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்தை தான் நம்ம தொட்டு உணரக்கூடிய ஒரு இடம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மனசுல தோணும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னென்னலாம் உள்ள வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்க, அந்த வீடும் இடம்தான். சரி, வீடு இல்ல, ஒரு கம்பெனி இருக்கு, அப்போ அதுவும் இடம்தான். சரி, நான் ஒண்ணுமே இல்லை, துணியில டென்ட் அடிச்சிருக்கேன், ஒரு இடத்துல ஒரு புல் தரையில போய் டென்ட் அடிச்சு உட்காடுறேன், அப்ப அதுவும் இடம்தான். சரி, நான் வண்டியில போயிட்டு இருக்கேன், என்னோட 2 வீலர்ல போறேன், அதுவும் இடம்தான். அது கார்ல போனாலும் சரி, இல்ல நான் 2 வீலர்ல போறேன், எதுல போனாலும் சரி, அது எல்லாமே வண்டி அப்படின்னு வந்துருச்சுனாலே அதுவும் ஒரு இடமாகத்தான் கருதப்படும். சரி, அதுவும் இல்லைங்க, நான் ஒரு கப்பல்ல போறேன், அந்த கப்பல் இடமா அப்படிங்கன்னா கப்பலும் இடம்தான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கப்பல் தண்ணியில் தான் போகுது, தரையிலேயே இல்லை, அது எப்படி நான் இடத்துல எடுத்துக்க முடியும் கேட்டா அதையும் இடமாகத்தான் கருத வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சில உதாரணங்கள் பாத்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்துல சில உதாரணங்களே கொடுத்திருப்பாங்க. அதாவது கப்பல்ல நடக்கிற மாதிரி சில சம்பவங்கள், அதுக்குண்டான வழக்குகள் கூட இருக்கு. கப்பல்ல நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் வழக்குகளுக்கு தீர்ப்பே கொடுத்திருக்காங்க. அதனால அதுவும் இந்த இடம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். Let us try to understand what the word place actually means. Place includes house, building. If you put a tent out of a simple cloth, even in that case, that particular tent or the place inside it or the space inside it is called as a place. And if you're traveling in a vehicle, even that is called as place. Or if you are in a vessel, that is a ship. So in that case, that particular ship is also called as a place. Now let us try to understand the next definition, pleader. You would have heard this word, government pleader. That is a term which is used. So who is a pleader? So generally we all think that only an advocate can be a pleader. But you should try to understand a person authorized by law to practice in a court. That person is called as a pleader. And in addition to this, they use the term and includes any other person appointed with the permission of the court. So imagine a scenario where a affected party is going to the court and saying, I want to argue my case, or accused is saying to the court that I want to argue my case, and the court is permitting him to argue his case. In that case, that accused becomes a pleader. So please understand, the word pleader does not indicate only an advocate. It also includes any person who is authorized by the court to act in such proceeding. And it need not be accused always. If the court feels that some other person is there who is qualified enough to represent this particular case, in that case, that person also becomes a pleader. So
A person who is authorized by law to practice. One, generally it is advocate. In general it is advocate, but there are some exceptions. And it also includes any person appointed with the permission of the court to act in such proceeding. In that case also that person becomes this. For example, the accused example what I gave, in that case the accused himself becomes his own pleader. இப்போ இந்த வழக்குகளை எடுத்துரைக்கக்கூடிய அல்லது வாதுரைகளை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நபர் பிளீடர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. யார் யாரெல்லாம் இதுல வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்ட அங்கீகாரம் பெற்று ஒரு நீதிமன்றத்தில் வழக்குகளை நடத்தக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒரு நபர். இவரெல்லாம் பாத்தீங்கன்னா பிளீடர் அப்படிங்கிற தலைப்பு கீழே வருவாங்க. அதே மாதிரி ஒரு நீதிமன்றம் அனுமதி பெற்ற ஒரு நபர். நீதிமன்றம் சில குறிப்பிட்ட வழக்குகள்ல பாத்தீங்கன்னா, சில சமயம் இந்த குற்றவாளிகளே சொல்லுவாங்க, ஐயா என் வழக்கை நானே நடத்திக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில நீதிமன்றம் என்ன கொடுக்கும், அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துரும். சரி நீங்களே உங்க வழக்கை நடத்திக்கங்க, பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துரும். அப்ப என்னன்னா அவர் தான் தன்னுடைய வழக்கை நடத்துவார் அப்படின்றதான் விஷயம். இப்ப அடுத்தது பாருங்க, காவல் அறிக்கை. இப்ப இந்த காவல் அறிக்கைனா என்ன? நம்ம ஏற்கனவே இதை கொஞ்சம் பார்த்தோம். அது வந்து விளக்கக்கூடியது வந்து ஆர் அப்படின்றது, இந்த ஆர் அப்படின்ற டெஃபினேஷன்ல வருது. இப்போ ஒரு நடுவர் இருக்கார். அந்த நடுவர்கிட்ட ஒரு காவல்துறை அதிகாரி பிரிவு 173 உட்பிரிவு 2 கீழ் சமர்ப்பிக்கும் ஒரு அறிக்கையே காவல் அறிக்கை என்று கூறப்படுகிறது. இந்த பிரிவு கீழே இருக்கணும், அதுதான் முக்கியம். Police report, it is given in definition R. Generally, a police report is one which a police officer is submitting to a magistrate or forwarding to a magistrate under section 173 subclause 2. Now let us try to understand what is the definition of police station. It is given in subclause S. Police station means any post or place. Please understand that the term used is post or place, declared generally. So this is a place which is declared by the state government to be a police station and includes any local area specified by the state government in this behalf. Now you go to a police station. Imagine that police station is going to collapse. The state government is coming to know of this fact. It is in a dangerous situation. So what they say is, they say now the police station will function under a tree. The place under that particular tree also becomes a police station. So any place, you already know what is the definition of a place. So any place which has been declared by the state government is a police station, which they call it as a police station. இப்போ இந்த காவல் நிலையம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, எந்த இடத்தை, நம்ம ஏற்கனவே இடத்துக்கு என்னென்ன டெஃபினிஷன் வருதுன்னு நம்ம எல்லாமே பார்த்தோம் பொதுவா. அப்போ எந்த இடத்தை ஒரு மாநில அரசாங்கம் இந்த இடம் வந்து இனிமேல் காவல் நிலையம் அப்படின்னு சொல்லுதோ அந்த இடம்லாம் காவல் நிலையமாக மாறிவிடும். அல்லது உள்ளூர் பரப்பு அல்லது உள்ளூர் இடங்கள் இந்த இடத்த சொல்லுது அப்படின்னு சொன்னா அந்த இடமும் வந்து அந்த மாதிரி ஆயிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காவல் நிலையம் இருக்கு, அது ஒடிந்து போகக்கூடிய நிலையில், இடிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள காவல் ஆய்வாளர் இவங்கெல்லாம் வேலை செஞ்சா அவங்களோட உயிருக்கு ஆபத்து. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணா, இப்போதைக்கு ஒரு தற்காலிகமா அந்த மரத்தின் கீழ் நீங்க வந்து காவல் நிலையத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பித்தால் அந்த இடம் காவல் நிலையமாகவே மாறிவிடும் அப்படின்றத விஷயம். இப்ப அடுத்தது பிரிஸ்கிரைப்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து வகுக்கப்பட்டது அல்லது கொடுக்கப்பட்டது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்டத்தின் கீழே என்னென்ன வழிவகைகள் அல்லது நெறிகாட்டுதல்கள் இதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பிரிஸ்கிரைப்ட் அல்லது வகுக்கப்பட்டவைகள் அப்படின்னு கருதணும் அப்படின்னு சொல்றாங்க. The definition of prescribed means those aspects which are given as rules under this particular code. Everything is defined as prescribed. The next definition is public prosecutor. Who is the public prosecutor? It is given in section 24. Section 24 speaks about this particular word elaborately. When we come to section 24, we'll be dealing with all these aspects. But now let us try to understand in a simple manner as to what this is. If a person is appointed as a public prosecutor, he can act as a public prosecutor, no problem at all.
In case if this public prosecutor is a junior and he goes to the court, this public prosecutor goes to the court and says, sir, I am appointing my junior to handle this particular case. Then in that case, that junior becomes a public prosecutor by default. He is not appointed by the state, but this public prosecutor is giving a direction to his junior to act as a public prosecutor. In that case, this person becomes a public prosecutor. இப்போ பொதுவா அரசு வழக்கறிஞர் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு. ஆனா பொதுவா உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், பப்ளிக் அப்படின்ற வார்த்தையை தானே பயன்படுத்தியிருக்காங்க, அது எப்படி நம்ம அரசு வழக்கறிஞர்னு சொல்றோம்? அரசால நியமிக்கப்படுற ஒரு நபர், பொதுவா அவங்கள வந்து அரசு வழக்கறிஞர் அப்படின்ற தலைப்பு கீழே நம்ம கொண்டு வருவோம். ஆனா இந்த அரசு வழக்கறிஞருடைய செயல்பாடுகள் அப்படின்றது, இது குறித்த விஷயங்கள்லாம் தெளிவா வந்து பிரிவு 24 கீழே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுல யார் யாரெல்லாம் உள்ளடங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசு வழக்கறிஞர் நியமித்த ஒரு நபர் அல்லது அவருடைய ஆளுகைக்கு கீழ் அல்லது அவருடைய ஒரு நேரடியான ஒரு டைரக்ஷன் அதை வந்து பெற்ற ஒரு நபர், அவருடைய வழிகாட்டுதலை பெற்ற ஒரு நபர், அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு அரசு வழக்கறிஞர் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் தான் வருவாங்க. இதை நம்ம இன்னும் தெளிவா வந்து பிரிவு 24 பார்க்கும்போது இன்னும் நம்ம விளக்கமா இதை நம்ம தெளிவா பார்ப்போம். இதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு.